சிவப்பு விளக்கு கம்பல்சரியா எரியணும். எல்லா டவருக்கும் ஏசி போடணும் என்பதெல்லாம் எல்லா நிறுவனங்களுக்கு தெரியும். அதை முறைப்படி பராமரிக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. அவருக்கு முறையா வாடகை சேருதான்னு சொன்னா அந்த வாடகையும் போய் சேரதில்லை. அதே மாதிரி பொதுவெல்லாம் வாடகை விட்டுருக்கிறாங்களோ அவங்க பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அவங்களை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேண்டிய வாடகை வசூல் பட்டு 20 மரம் நடுங்க. எந்த அளவுக்கு அவர்களின் இந்த சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகராகவும் பல்வேறு தொழிற்சங்கங்களில் பொறுப்பு வகிக்கிறோம். இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு சென்னையில மட்டும் 6650 டவர்கள் இருக்கின்றன. அது தமிழகத்திலே 42,000க்கும் மேற்பட்ட டவர் இது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கோ, அதே போல் 42,000 வாடகைதாரர்களுக்கு முறையான அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்களையும், அதே போல இயற்கை வனவளங்களை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் இப்போது எங்கெல்லாம் டவர் வைத்திருக்கிறார்களோ அந்த டவரை முறையாக பராமரிக்க வேண்டும். மக்களுக்கோ இயற்கை ஜீவனங்களுக்கோ கால்நடைகளுக்கோ எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்கிற அடிப்படையிலே இது இயற்கை ஆர்வலர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். பல்வேறு ஆதாயங்களுக்காக, அரசியல் ஆதாயங்களுக்காக சில அமைப்புகளை உருவாக்குவார்கள். இயற்கை மீதும் இந்த மக்கள் மீதும் இது போன்ற டவர்களால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்க அந்த டவர் அமைச்சிருக்கும் பாதுகாப்பு, அந்த பகுதிகளை வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று என்னுடைய அருமை தோழர் செந்தில் அவர்கள் நீண்ட நாள் முயற்சி. எங்களுடைய தலைவர் தோழர் தேசிங்க வழக்கறிஞர் அவர்கள் சொன்னதை போல இந்த டவரு வைக்கிறவங்களுக்கும் தெரியாது, அது வாடகைக்கு வைக்கிறவங்களுக்கும் தெரியாது. பெயர் தேசிங், பல்வேறு தொழிற்சங்கங்களில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இயற்கை வன வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடும், அதே போல பாதுகாக்கப்படும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இயற்கை ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து